ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸில் எதுக்காக அப்ளிகேஷன் லாகிங் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். பேசிக்கலி நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்ப லோக்கலில் நம்ம சிஸ்அவுட் லாக்ஸ் இல்லைனா கன்சோல் லாக்ஸ் வச்சு தான் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம லோக்கல் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங் ரீஜன்லையோ இல்லை ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுறப்ப நம்ம அப்ளிகேஷன் லாகிங் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கலி எதுக்காக இந்த அப்ளிகேஷன் லாகிங் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இஷ்யூ வந்து டீபக் பண்ணுறதுக்கு, அதே போல் ப்ரொடக்ஷனில் இருக்கிற எரர்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதே போல் யூசர்ஸை வந்து ட்ராக் பண்றதுக்கு, எந்த மாதிரியான யூசர்ஸ் எந்த மாதிரி டைம்ல நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம நம்மளோட சிஸ்டமோட பிஹேவியரையும் நம்ம மானிட்டர் பண்றதுக்கு லாகிங்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இந்த லாகிங்கை எப்படி நம்ம ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸில் அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக இருக்கிறது தான் SLF4j. SLF4j அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாகிங் ஃபெகட் ஃபார் ஜாவா அப்படின்றது தான். இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் தான். இதை வச்சு நம்ம டைரக்டா அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கு பிகைன்ல வந்து பார்த்தீங்கன்னா லாக் பேக், லாக்4j அந்த டிபெண்டன்சிஸ்லாம் வந்து இருக்கு. பட் இதை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டைரக்ட் டிபெண்டன்சியா இதை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்ப்ரிங் பூட் எக்கோ சிஸ்டமே வந்து இதை டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியா வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்க சில கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டா நீங்க ஈஸியா வந்து இந்த லாகிங்கை யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக லாகிங் தேவைப்படுது, எதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு. பட் இதை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆக்சுவல் அப்ளிகேஷன்ல எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் டீடைல்டு வீடியோல போட்டிருக்கேன். அதையும் நான் இதுல லிங்க் பண்றேன். மறக்காம செக் அவுட் பண்ணிட்டு உங்க கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கார்பரேட்ல என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.